வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மக்களின் போராட்டம், அமெரிக்காவின் நிலைப்பாடு வெளியானது. வெனிசுலா எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்காவின் புதிய கட்டுப்பாடு. பிலிப்பைன்ஸில் இடிந்து விழுந்த குப்பை மேடு. புதிய ஒரஸ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் உக்ரைன் மீது தாக்குதல், ரஷ்யா தகவல். ட்ரம்பை மகிழ்விப்பதற்காக சொந்த தெருக்களை நாசப்படுத்தும் போராட்டக்காரர்கள், ஆயத்துல்லா கமேனி. பிரான்ஸ் அதிபருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் பிரான்ஸ், லக்சம்பர்க் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் பிரான்ஸ் சென்றுள்ள ஜெய்சங்கர் அந்த நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரானை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு, சர்வதேச அரசியல் சூழ்நிலை உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர். இதனிடையே பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அடுத்த மாதம் டெல்லி வர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அவர் டெல்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் 22 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 38 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் காயமடைந்தவர்களில் பலர் குப்பை கிடங்கில் பணியாற்றிய தொழிலாளர்கள் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இதற்கிடையில் குப்பை மேடு இடிந்து விழுந்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் குப்பை கிடங்கில் பணியாற்றும் தொழிலாளர்களும் அடங்குவர் என்றும், ஆனால் பாதிக்கப்பட்டவர்களில் தொழிலாளர்கள் அல்லாதவர்களும் இருந்தார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது வரை 12 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 38 பேர் இன்னும் காணவில்லை என்றும் செபு நகர மேயர் தெரிவித்திருக்கின்றார். தங்களின் உரிமைகளுக்காக போராடும் ஈரான் மக்களுக்கு ஆதரவாக தாங்கள் துணை நிற்போம் என அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் அமைதியாக போராடும் மக்களை சுட்டுக் கொன்றால் அமெரிக்கா அவர்களுக்கு துணையாக களத்தில் இறங்கும் என்று கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு பதிலளித்த கமேனி ஈரான் அழுத்தங்களுக்கு அடிபணியாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான நாட்டின் உள்விவகாரத்தில் ஜனாதிபதி வீணாக தலையிடுகிறார் என்றே இதனை பற்றி கருத்து கூற முடியும். இந்த நிலையில் இதனிடையே வியாழக்கிழமை காலை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை கண்டிக்கின்றோம். இத்தகைய நிலைப்பாடு ஈரான் மக்கள் மீதான அக்கறையில் எடுக்கப்படவில்லை. வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை தூண்டி ஈரானில் அமைதியின்மையையும் பாதுகாப்பின்மையையும் உருவாக்கும் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் வியாழக்கிழமை செய்தியாளர்களுடன் பேசிய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். தங்களின் உரிமைகளுக்காக அமைதியான போராட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் சுதந்திரமாக ஒன்று கூடுவதற்கும் நாங்கள் துணையாக நிற்போம். ஈரான் ஆட்சிக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அணுசக்தி திட்டம் தொடர்பாக உண்மையான பேச்சுவார்த்தையை அமெரிக்காவுடன் நடத்த வேண்டும். எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பது பற்றி ஜனாதிபதியை தெரிவிப்பார். ஆனால் ஈரான் உட்பட உலகம் முழுவதும் உரிமைகளுக்காக போராடும் எவருடனும் அமெரிக்கா துணை நிற்கும் என தெரிவித்திருக்கின்றார். வெனிசுலாவில் காணப்படும் எண்ணெய் வளங்களை சூறையாடும் நோக்கில் அந்த நாட்டின் ஜனாதிபதியை சட்டவிரோதமான முறையில் அந்த நாட்டுக்குள் நுழைந்து கைது செய்திருந்தது. இந்த நிலையில் சுதந்திரமான நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிட்டு உலகளவில் சர்ச்சையையும் ஏற்படுத்தி வருகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் புதிய அணு ஆயுதம் தாங்கிச் செல்லும் திறன் கொண்ட ஒரஸ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஒரஸ்னிக் ஏவுகணையுடன் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலமும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 4 பேர் பலியாகியிருக்கின்றனர். 23க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த தாக்குதலில் கீவ் நகரில் உள்ள கத்தார் தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையில் சிறை கைதிகள் பரிமாற்றம் செய்வதற்கு கத்தார் முக்கிய பங்காற்றியிருக்கிறது. கடந்த ஆண்டு இறுதியில் ஒரஸ்னிக் ஏவுகணையை உக்ரைன் பகுதியில் செலுத்தி பரிசோதித்திருக்கிறது. கடந்த வாரம் செயல்பாட்டுக்கு வந்ததாக தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஈரானில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் அரசு மற்றும் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராக கடந்த 10 நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினரிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்திருக்கிறது. இதில் 45 பேர் பலியாகியிருக்கின்றனர். 2000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போராட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஈரான் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் ஈரானின் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பஹ்லவி ஒரு மாபெரும் போராட்டத்திற்காக ஈரான் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இரவு 8 மணிக்கு அனைவரும் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதற்கிடையே நேற்று இரவு தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதேபோல் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. அப்போது அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பல சந்தைகளும் கடைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. தெஹ்ரானில் நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது. சாலைகளில் பொருட்களை போட்டு எரித்திருக்கின்றனர். சில இடங்களில் பாதுகாப்பு படையினருடன் மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதையடுத்து ஈரான் முழுவதும் இணைய மற்றும் செல்போன் சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையே ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கின்றார். அப்போது பேசுகையில், ட்ரம்பை மகிழ்விப்பதற்காக போராட்டக்காரர்கள் தங்களுடைய சொந்த தெருக்களை நாசப்படுத்துகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவில் கச்சா எண்ணெய் கட்டமைப்பை நவீனமாக்க அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களை ட்ரம்ப் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்த நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் கிரேட் ரைட் கூறும்போது, வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான தடை படிப்படியாக நீக்கப்படும். வெனிசுலா கச்சா எண்ணெயை மீண்டும் விற்கப் போகின்றோம். இந்த வருமானத்தை வெனிசுலா கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த பணம் வெனிசுலா மக்களுக்காக பயன்படுத்தப்படும். 2000ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவின் எக்ஸான் மொபில் கார்ப்பரேஷன், கோனோகோ பிலிப்ஸ் மற்றும் கம்பெனிகளை வெனிசுலாவின் முன்னாள் ஜனாதிபதி ஹூகோ சாவோஸ் அரசுடைமையாக்கினர். அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் இழப்பீடு அளிக்க வேண்டியுள்ளது. வெனிசுலா எண்ணெய் விற்பனை மூலம் முதலில் கிடைக்கும் பணம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு திருப்பிக் கொடுக்க பயன்படுத்தப்படாது. அது நீண்டகால பிரச்சனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.